ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை எனக்காக தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. அடுத்து நான் பார்க்க வேண்டியது பாட்டியை தான். பாட்டி கிட்ட பேசி பாட்டி என்ன கூடவே வச்சுக்காங்கன்னு சொல்லணும்னு இவ சோகமா வந்துட்டு இருக்க. பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்ப அந்த பையனை பாத்தீங்கன்னா அவன் பாட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான். பாட்டி கவலைப்படாதீங்க, நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாட்டியோட வயசை கேட்டவுடனே இந்த பாட்டியோட வயசு நம்ம பாட்டியோட வயசு மாதிரியே இருக்கேன்னு ஹீரோயின் அந்த பையன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பேச்சு வராது. அவ சைகையில தான் எல்லாத்தையுமே பேசுவா. ஆனா நல்லா பேச தெரியும். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவ யாருக்கிட்டயுமே பேசுறது இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க. இங்க பாரு பொண்ணே, நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது. என்ன விட்டுட்டு வேற யாராவது பிடிச்சுக்கன்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க இவ விடமாட்டேங்கிறா. உனக்கு என்னதான் வேணும்? என் பின்னாடி சுத்தனால 10 பைசாக்கு லாபம் கிடையாது. என்ன விட்டுட்டு வேற யார் பின்னாடி போனாலும் உனக்கு லாபம் தான் சொல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா சைகையில, நீங்க ஒரு வயசான லேடி கிட்ட பேசுனீங்களா, அவங்களோட வயசு என்னோட பாட்டி வயசு மாதிரியே இருக்கு. அங்க என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து பாட்டி கிட்ட கூட்டிட்டு போன்னு ஒரு லெட்டர் மாதிரி ஒரு எடுக்கிறா. இப்ப அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி ஒரு பொண்ணு உங்களை பாக்கணும்னு சொல்லுது, நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட ஏரியாவுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ அவனோட ஏரியாவுக்கு வந்த உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா, என்னடா சிங்கிளா போயிட்டு டபுளா வந்திருக்கீங்க, வரும்போது அண்ணியை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனுங்க கலாய்க்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிடுறான். இவனோட கெஸ்ஸிங் கரெக்டா தான் இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு பாசமலையே பொழிஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன செய்றானா, பாட்டி நான் அப்பா கிட்ட போக மாட்டேன், என்ன கூடவே வச்சுக்காங்கன்னு சொல்ல, உன்னை பார்க்கும்போது உன் அம்மா மாதிரியே இருக்கமான்னு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டியோட வீட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவோட ட்ரெஸ் தான் இருக்கு. இது காலையில என்ன கூட்டிட்டு வந்த பையனோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கே. அப்படின்னா அவனுக்கும் பாட்டிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப் எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்க்க தான் வரா. இந்த சூப்பை பாட்டி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதை வாங்கி வச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சூப்பை கை காட்டுறா. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா சூப்பு கொடுத்ததுக்கு பாட்டிக்கு தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க, இப்ப அவன் என்ன சொல்றானா, பாட்டி என்ன ஸ்கூல் அனுப்பும்போது உன்னதான் கூட வர சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஏரியா எப்படின்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, சரி நான் கூட வரேன், ஸ்கூல் போகும்போது சொல்லுன்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப இவ ஹீரோவோட ரொம்ப சுத்தி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு டிராயிங் புக் தான் இருக்கு. இப்ப அந்த டிராயிங் புக்கை பார்த்தவொடனே இவ எடுத்து கையில வச்சுட்டு அவ டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். அவ ஒரு ஆர்டிஸ்ட். இவ இப்படி டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இந்த புக் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இந்த புக்ல போய் கிறுக்கி வச்சிருக்க, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா அவன் உனக்கு கொன்னு போட்டுருவான், அவனுக்கு இந்த புக்கு தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவ கையில உள்ள புக்கை பிடிங்க, என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம அதுல டிராயிங் பண்ணிட்டேன்னு இவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோவளோட கையை பிடிக்க இவ பயத்துல அழவே ஆரம்பிச்சிடறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா நான் அந்த பொண்ணை அழ வச்சுட்டேன், தெரியாம தானே பண்ணான், அதுக்காக ஒரு சின்ன பொண்ணை போய் இப்படி அழ வச்சுட்டேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்க. அவளை பிக்கப் பண்றதுக்கு ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன், காலையிலே வந்திருக்கணும், மன்னிச்சிரு, ஈவினிங் வர வேண்டியதா போச்சுன்னு சொல்ல இவ்வளவு சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வா வீட்டுக்கு போலாம், பாட்டி உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருப்பாங்கன்னு ஹீரோ அவளோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவ கூட படிக்கிற பசங்க ஓடி வந்து, என்ன நீ அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கன்னு ஹீரோனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட ஷோல்டர்ல கையை வச்சுட்டு, நான் அவளோட கையை பிடிச்சா உங்களுக்கு எல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ இன்னைக்குதான் சேர்ந்திருக்கா, அதுக்குள்ள அவ கையை பிடிச்சிட்டியே, அதான் என்ன மேட்டர்ன்னு கேட்கலான்றதான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோவோட இடுப்பை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணை பாத்தீங்கன்னா, நான் உன்னை ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்கிறப்ப என்ன விட்டுட்டு அந்த பொண்ணு கூட சுத்துற அப்படின்னு சொல்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்ணலையே, இந்த பொண்ணு என் ஃபேமிலி மெம்பர், இவன் மேல யாராவது கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வந்துடுறான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவ பாக்க வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. பார்த்தா ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு மாரி இருக்கா. இப்ப அவ வந்து, "நான் உங்ககிட்ட பச்சை குத்திக்கலான்னு ஆசைப்படுறேன்னு" சொல்ல, என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ டாட்டூ குத்துற கடை தான் வச்சிருக்கான். அவன்கிட்ட டாட்டூ குத்துறதுக்காக இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கு. அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உண்மைய சொல்லப்போனா நம்ம ஹீரோ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட். அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த மாரி சாதாரண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணா தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விடலான்னு வர, இவ ரொம்ப பயப்படுறா. அத பார்த்தவொனே, "என்ன பார்த்தா என்ன பேய் பிசாச பார்க்குற மாரியா இருக்கு. என்ன பார்த்து எதுக்காக பயப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன விட நீ ரொம்ப நல்லாவே டிராயிங் பண்ற. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிராயிங் தான் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். அவளோட திங்ஸ் எடுக்கிறதுக்காக பாட்டி தான் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின இறக்கி விட, அவ ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் இடிக்கிற மாரி வருது. அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு காப்பாத்த, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுறா. "உனக்கு கண்ணு தெரியலையா? சிக்னல் போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக கிராஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு ரோடுனா ரொம்ப பயம். ஏன்னா என்னோட அம்மா இப்படிதான் இறந்து போனாங்கன்னு" அவ அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஹீரோயினோட வீட்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் வீடு எத்தனாவது ஃப்ளோர்?" அப்படின்னு சொல்லி கேட்க, 2வது ஃப்ளோர்ன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பக்கத்துல போய் ஏதாவது சிகரெட் இருந்தா வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, இவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா. "கவலைப்படாத, யாரும் உன்ன புலி பண்ண மாட்டாங்க. சீக்கிரமே வந்துருவேன். நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போக, இப்ப ஹீரோயின் மேல நடந்து வந்துட்டு இருக்கா. இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா போட்டு இவள பயங்கரமா கால்லயே அடிச்சிடுறாரு. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "உன்னோட ஹார்ட்ட டொனேட் பண்றதா நான் சைன் பண்ணிட்டேன். உங்க அம்மாவ நீ கொன்னுட்ட. அது மட்டும் இல்லாம என்ன இப்படி பிச்சைக்காரனாக்கிட்ட. இப்ப வந்து என்ன நிம்மதியா வாழ விடுன்னு" இப்ப அவங்க அப்பா அவங்க ஆளுங்கள கூப்பிட்டு, "இன்னும் 1 ஹவர்ல சர்ஜரி அரேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ வேண்டான்னு அழுதுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பக்கத்து கடையில நின்னு சிகரெட் புடிச்சிட்டு இருக்க, ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ வேகமா ஓடி போய் ஹீரோயின பாக்குறான். பார்த்தா அவள அவங்க அப்பா பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காரு. இப்ப அவன் போய் அவளோட கால பாக்க, கால்ல ரொம்ப அடிபட்டிருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ரொம்ப டயர்டா இருக்கு. போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, "அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? உன் பக்கத்திலே இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவள பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா ஹீரோவ பாத்துட்டு இருக்கான். என்னால தான் பாவம் இவன் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காக உன் அப்பா கால உடைச்சாருன்னு" சொல்லி கேட்க, "அவருக்கு என்னோட இதயம் வேணும். என்னோட இதயத்த டொனேட் பண்றதா ஏதோ சைன் பண்ணியிருக்காரு. நெறைய பணம் தரதா ஒத்துட்டு இருக்காரு போல. அதனால தான் என்ன இப்படி பண்ணாருன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவள பாத்தீங்கன்னா, "அத நினைச்சுலாம் நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு லைட்டா தான் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவள பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எதுக்கு கவலைப்படாத. ரூமுக்கு வெளியே பாடி கார்ட் நிக்கிறாங்க. நீ பெர்மிஷன் இல்லாம யாரும் உன்ன பார்க்க வரமாட்டாங்கன்னு" சொல்ல, இவளும் சரின்னு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவ பார்க்க அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். இவன் தான் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "என்னோட பேரு செங்குங்க" அப்படின்னு சொல்லி கைய நீட்டிட்டு இருக்க. ஹீரோ அவன முறைச்சு பார்த்து, "உன்ன இதுக்காகவா கூப்பிட்டேன்? அவளுக்கு பாடி கார்டா இருக்கதான் கூப்பிட்டேன். அத விட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்குறான் பாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன் டக்குன்னு கைய எடுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பக்கத்திலே உட்கார்ந்து இவளுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, அவ குணமாகுற வரைக்கும் பக்கத்திலே இருக்கான். இவன் இப்படி ஹீரோயின கேரிங்கா பாத்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட கதை பேசிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின பார்த்து வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எப்படியா இருந்தாலும் நான் ஒரு நாள் சாகதான் போறேன். நான் போயிட்டேன்னா, எனக்கப்புறம் நீ அவள நல்லபடியா பாத்துக்கன்னு" சொல்ல, "அப்படிலாம் பேசாதடா. உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு எப்ப என்ன நடக்குன்னு எப்புட்றா தெரியும்? ஒருவேளை என் எதிரிங்க யாராவது என்ன போட்டு தள்ளிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, அவனோட ஃப்ரெண்டுக்கு அடுத்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். "உங்க அம்மாக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கும் நான் தான் காரணம்னு" இவ அழுதுட்டு இருக்கேன். "இங்க பாரு, உங்க அம்மாவோட ஆக்சிடென்ட்க்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலா உங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இவள சமாதானப்படுத்த, அவளும் ஹீரோவ கட்டி பிடிச்சு சமாதானம் ஆகிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் எப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு ஹீரோ கிட்ட டாட்டா போட ஒரு பொண்ணு வந்தாளே, அந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ ஹீரோவ பார்த்த உடனே வாய பொளந்துக்கிட்டு,
உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? இந்த பொண்ணுக்காக தான் கூட வந்திருக்கீங்களா? அப்படின்னு இந்த பொண்ணு ஹீரோவோட ஷோல்டர்ல கைய வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கைய டக்குன்னு எடுத்து விட்டுட்டு, "இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு டாட்டூ போடணும்னா அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வாங்க. மத்தபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு முன்னாடியே ஹீரோயின் அங்கருந்து தூக்கிட்டு வந்துர்றான். ஏன்னா, அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வலியுது அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப அவன் இப்படி தூக்கிட்டு போனவுடனே, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட் பண்ணலான்னு போனா, இந்த பொண்ணு இவன கரெக்ட் பண்ணிருவா போலயே! கேம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு அவ சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன் அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிஞ்சிட்டு இருக்க? ஒழுங்கா உட்கார மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என்ன சொல்றான்னா, "நான் நல்லா தான் உட்காருவேன். உன் வேலைய பார்த்துட்டு போன்னு." இப்போ அவ ஹீரோ கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. பார்த்தா லேடீஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. என்ன இது? அவன் மேல வந்து ஸ்மெல் இவன் மேல வருதேன்னு இவ மோப்பம் புடிச்சிட்டு இருக்க. "என்னடி பண்ணிட்டு இருக்க? நாய்க்குட்டி மாரி என் மேல எந்த ஸ்மெல் வருதுன்னு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாக்கடை மாரி நாறுதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி. என்னதான் இருந்தாலும் உன்ன மாரி மோப்பம் பிடிக்க யாரும் இல்லப்பான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஒரு ஸ்ப்ரேவ எடுத்து ஹீரோ மேல அடிச்சு விட, அவனுக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்பவாது உனக்கு நிம்மதியா இருக்கா? இந்த வாசனை எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. கார் எடுக்கலாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறான். இப்ப அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "நீ நானும் ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருக்கோம். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கிட்ட வாடா" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்ன ஸ்மெல் பண்ணி பாரு. என் மேல ஏதாவது மோசமான வாடை வருதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கிட்ட போயிட்டு ஹீரோவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "அந்த மாரி எந்த வாசனையும் வரலையே. ஒருவேளை என் மூக்குக்கு வாசனை எதுவும் தெரியலையோன்னு" சொல்ல, "ஏன்டா உன் மூக்கு என்ன செத்தா போச்சு? நல்லா ஸ்மெல் பண்ணி பாருன்னு" சொல்ல, அவனும் ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். இப்ப அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "ஸ்மோக் பண்ற வாடை தான்டா வருது. உண்மையாவே இந்த வாடை கேவலமா இருக்குன்னு" சொல்ல, "அப்படியா?" அப்படின்னு ஹீரோவும் அந்த வாசனைய ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, அவளோட ரூம்ல உட்காந்துட்டு, அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட தான் சேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் பாட்டி வீட்ல இருக்கேன். இந்த இடத்துல ஒரு பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு" ஹீரோவ பத்தி சொல்லிட்டு இருக்க. "என்னடி ஏதோ ஒரு பையன பத்திலாம் பேசுற? இதுவரைக்கும் எந்த பையன பத்தியும் என்கிட்ட பேசினதே இல்ல. அந்த அளவுக்கு நல்ல பையனா? எங்க அந்த பையனோட ஃபோட்டோ இருந்தா அனுப்புன்னு" சொல்ல, ஹீரோயினும் வெளிய வந்து ஹீரோவ தேடிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ அவனோட ஷெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப, "உண்மையாவே இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்டின்னு" அவளோட ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த நைட்டு நேரத்துல என்ன பண்ற பிசாசு மாதிரி கொசு ரூம்குள்ள போய் கடிச்சிரும். உள்ள போன்னு" சொல்லிட்டு இருக்க. கொசு போறதுக்கு கொசுவத்தி வச்சிருக்கேன். நல்லா பாருடான்னு இவ ஸ்ப்ரே எடுத்து காமிச்சிட்டு இருக்க. காலைல ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. இன்னும் என்ன வெளிய வேல? உள்ள போய் தூங்குன்னு சொல்ல, "அட நாளைக்கு சண்டேப்பா. சரி விடு. நீ இப்படியே ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. நான் கிளம்புறேன்னு" ஹீரோயின் தூங்குறதுக்கு போயிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட பெட்ரூம்க்கு வந்தவுடனே அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏண்டி இந்த பையன் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருப்பான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. உண்மையாவே நீ கொடுத்து வச்சிருக்கணும். பக்கத்துலயே ஒரு ஹேண்ட்ஸமான பையன வச்சு சைட் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கன்னு" சொல்ல, இவளுக்கு ஒரே வெக்க வெக்கமா வந்துட்டு, "நான் அப்புறமா பேசுறேன்னு" இவ ஃபோன கட் பண்ணி விட்டுர்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின ஹீரோ தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ லைட்டா சிரி. ரொம்ப சிரிச்சனா பாக்குறதுக்கு பேய் மாரி இருக்குன்னு" சொல்ல, "ஏண்டி அதெல்லாம் இப்பயா சொல்லுவ? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "நீ எதுக்காக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்ச? உன் மேல அந்த வாசனை தான் வருதுன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள தான் போறான். பார்த்தா அவனோட கண்ணு முன்னாடி அம்மா, அப்பா 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து கார ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா, ஏன் இவன் கார இப்படி ஓட்டிட்டு போறான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயி அங்க உள்ள பொருள புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு லேடி ரோடு கிராஸ் பண்றாங்க. அவங்கள ஹீரோ இடிக்கிற மாரி போக, ஹீரோ டக்குன்னு பிரேக்க போட்டுர்றான். அத பார்த்தவுனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோ இப்பதான் அத நோட் பண்றான். "என்னாச்சு? ரொம்ப பயந்து போயிட்டியா? சாரி. தப்பு என் மேல தான். என்ன மன்னிச்சிடுன்னு" ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவ ரொம்ப பயத்துல அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுகுறத பார்த்தவுனே, "ப்ளீஸ் அழுகாத. இனிமே இந்த மாரி நான் பண்ண மாட்டேன்னு" ஹீரோவ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீ பண்ண விஷயம் எவ்வளவு தப்பான விஷயம் தெரியுமா? இனிமே இந்த மாரி பண்ணாத. உயிருக்கே ஆபத்தாயிருன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கைய பிடிச்சு, "இனிமே இந்த மாரி பண்ணாதன்னு" சொல்லி எழுத, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவள ஸ்கூல்ல டிராப் பண்றான். இப்ப டிராப் பண்ண உடனே என்ன சொல்றான்னா, "ஈவினிங் வர லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. சப்போஸ் என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. பார்த்து பத்திரமா இருக்கணும் புரிஞ்சுதான்னு" சொல்ல, "சரிப்பா. என்ன பத்தி கவலைப்படாத. நான் என்ன குழந்தையா? நான் என்ன நல்லபடியா பார்த்துக்குவேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணு பார்க்குறா. அவளுக்கு ஹீரோ மேல அப்பயிலேருந்து ஒரு கண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப அந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் இப்படி பார்த்த உடனே பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோயினோட ஸ்டிக்கெல்லாம் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்ன மேடம் வந்த கையோட அவன கரெக்ட் பண்ணிட்ட போல. சரி விடு விடு. நான் தெரியாத்தனமா தாம்மா உன்ன தள்ளி விட்டேன்.
அதுக்காக நீ ஒண்ணு கோச்சுக்காத. நீ பாக்குறதுக்கு வேற இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ ஒரு மாரி பேசிட்டு போக. ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்ச கையோட ஹீரோயின் ஸ்டோர் ரூம்க்கு போறா. இப்ப அந்த இடத்துல போய் ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு இருக்கா. டக்குன்னு அவள உள்ள வச்சு யாரோ லாக் பண்ணிடுறாங்க. எல்லாம் அந்த பொண்ணுங்களோட வேலை தான். இப்ப அவங்க இப்படி லாக் பண்ணத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, அந்த ரூம்ல சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சிக்னல் கிடைக்காம மெசேஜ் போகாம இருக்கத பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அப்படியே போக போக டைமும் ஆகிருது. பார்த்தா பாட்டிக்கு ஃபோன் கால் வந்துருது. ஹீரோயின காணுன்ற விஷயம். இப்ப அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பாட்டி ரொம்ப பயந்து போயிட்டு, என் பேத்திய காணோம். அவள கண்டுபிடிக்க யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் பாட்டிக்கு உதவி பண்ண வராங்க. ஆனா நம்ம ஹீரோவ மட்டும் காணோம். ஹீரோ ஏதோ முக்கியமான விஷயமா வெளிய போயிருக்கான். இப்ப அவங்க எல்லாம் இப்படி தேடிட்டு இருக்க, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, என் பேத்திய காணோம் அவள கண்டுபிடின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். என் எதிரிங்க யாராவது அவள ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஹீரோ ரொம்ப பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் இருட்டுல ரொம்ப பயந்து போய் மயக்கம் போற நிலைமைக்கு போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மைக் எடுத்து வச்சுட்டு பக்கத்துல உள்ள எல்லாரும் உங்க வீட்ல ஒரு டிவி ஆஃப் பண்ணிருங்க, உங்க வீட்ல எந்த சவுண்டு கேட்காம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன செய்றானா, சிஷி நான் பேசுறது கேக்குதா, நீ எங்க இருந்தாலும் சரி ஒரு சின்ன சவுண்டு மட்டும் எழுப்பு, என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுறத கேட்ட உடனே ஹீரோயின் அங்க உள்ள பொருள் எடுத்து லைட்டா சவுண்ட் எழுப்ப அது ஹீரோக்கு கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோயினை போய் காப்பாத்திடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அந்த இடத்துல பாட்டி டீச்சர்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா என் பேத்திக்கு என்னாச்சு, அவ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி கவலைப்படாதீங்க, அவ நல்லபடியா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல, அவங்க நல்லபடியா இருக்காங்க, பயத்தினால கொஞ்சம் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போக, இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட்டிக்கும் ஹீரோக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா அவங்க போன்ல வந்து மெசேஜ் காட்டுறாங்க. ஹீரோயின் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பியிருப்பா. ஆனா அந்த மெசேஜ் சென்ட் ஆகியிருக்காது. இப்ப அந்த மெசேஜ பார்த்த உடனே, "இங்க பாரு என் பேத்தி ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு" சொல்ல, அந்த மெசேஜ பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல பூட்டிட்டான்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவள இன்னைக்கு நான் சும்மா விடமாட்டேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம்? அவகிட்ட இவள எதுவும் பண்ணாதன்னு சொன்னேன். சொல்லியே அவ இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்காள்" அப்படின்னு ஹீரோ செம காண்டாயிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டுங்க கூட பேசிட்டு இருக்கா. "ஏய் அந்த சிஷ்ய நான் ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டேன். நாளைக்கு காலையில தான் ஓப்பன் பண்ணுவேன். அவ மூஞ்ச பார்த்தாலே பேய் அடிச்ச மாரி இருக்குன்னு" இவ அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. "யார்றா நீ என் வீட்டுக்குள்ள வர? போலீஸ கூப்பிட வேணா உங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. உன் பொண்ண வெளிய கூப்பிடு. இல்லன்னா இங்க நடக்கிறதே வேறன்னு" ஹீரோ கத்த. அந்த பொண்ணு வெளிய வரா. இப்ப கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, "சிஷிய ஸ்டோர் ரூமுக்குள்ள போட்டு பூட்டினது யாரு? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ அவளோட கழுத்தை பிடிச்சிடுறான். "இப்ப நீ உண்மையை சொல்லணும்னா இங்கேயும் உன்னை கொண்டு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவன் என் பொண்ணை கொலை பண்றான், வாங்க வந்து காப்பாத்துங்கன்னு இவங்க கத்திட்டு இருக்க. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இவளை இங்கேயே கொண்டு போட்டுருவேன், ஒழுங்கா எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையை சொல்றியா இங்கேயே கொலைவாடின்னு சொல்ல, தயவு செஞ்சு என் கழுத்துல இருந்து கையை எடு, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு அவ சொல்ல, ஹீரோவும் கையை எடுத்துடுறான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எனக்கு ஷிஷிய சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நான் பிளான் பண்ணி வேணும்னே அவளை ஸ்டோர் ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்டோம்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இவன் கத்துன கத்துல அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே அவங்க எல்லாம் இந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா, என் பொண்ணு பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிடு, உண்மை என்னன்னு தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், இனிமே அவளால சிசிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னா அமைதியா அந்த இடத்த விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான் ஹீரோயினை பாக்குறதுக்காக. இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அவங்க அம்மா மண்டையில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்க. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவ கேக்குறா. எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நான் போனதுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் அந்த பையன் இருக்கானேன்னு அவங்க அம்மா ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹீரோ கையில கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப அந்த கனவு வந்த உடனே ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்க. பார்த்தா நம்ம செம்மட்ட மண்ட பாட்டி தான் பக்கத்துல இருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, நான் தான் அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், நைட்டு ஃபுல்லா தூங்காம இங்கே இருந்தான், அதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா அவனுக்கு உன் மேல ரொம்ப தான் பாசம், அவளோட வீட்டுக்கு போய் கிளி கிளின்னு கிழிச்சுட்டான் தெரியுமா, உன் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறான், அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம போய் சண்டை போட்டுட்டு இருந்தான்னு சொல்ல, உயிரை பத்தி கவலைப்படாமையா, அப்படி என்ன நடந்துச்சுன்னு இவ கேட்டுட்டு இப்ப அவ வேகமா ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துடுறா. இப்ப ஹீரோவை பார்த்தவொன்னே டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சிஷி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவ நடந்தது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றான்.
உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, கனவுல என்னோட அம்மா வந்தாங்க. எங்க அம்மா வந்து உன் கையில புடிச்சு குடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு, இவ அவளுக்கு வந்த கனவ பத்தி சொல்லிட்டு இருக்க, ஹீரோவ கால பார்க்குறா. பார்த்தா அவ வெறும் கால்ல இருக்கிறத பார்த்த உடனே, அவள புடிச்சு டக்குன்னு கட்டில்ல உட்கார வச்சுட்டு, இப்ப அவளுக்காக செருப்பு எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி உனக்கு கால்ல அடிபட்டுருக்கு. இதுல செருப்பு போடாம வந்தா என்ன அர்த்தம்? காயம் சீக்கிரம் ஆறாது. அப்புறம் ரொம்ப வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவளோட கைய பார்க்குறான். பார்த்தா அவ குளுக்கோஸ்லாம் புடுங்கி போட்டு வந்திருப்பா போல. அத பார்த்த உடனே, இந்த வேலை வேற பார்த்துட்டு வந்திருக்கியா? உன்ன பத்தி நீ கொஞ்சமாவது கவலைப்படுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு இவ சைகையில சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவளோட கைய புடிச்சு பார்த்திருப்பா இல்லையா? அவளோட கைய அப்படியே புடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, சும்மா என் மேல கோவப்படாதன்னு வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. லூசு மாரி பேசாதன்னு" சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எவ்ளோ கஷ்டப்படுவேன் தெரியுமா? ஏன் உன் உயிர பத்தி கவலையே பட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? லூசு மாரி பேசாதடின்னு" ஹீரோவும் மண்டையில ஒரு கொட்ட போட்டுட்டு, "எனக்கு எதுவும் ஆகல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல படத்த கத்துக் குடுத்தா தானே அடுத்த தடவ உன் வழியில வரமாட்டான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் சரின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, உன் கால் சரியாகணும்னா நான் சொல்றத கேளு. என் கூட சேர்ந்து நாளையிலேருந்து ரன்னிங் வரணும். அப்பதான் உன்னோட கால் சரியாகும்னு" சொல்ல, "இல்ல, இல்ல ரன்னிங்லாம் என்னால முடியாதுப்பான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சரி விட்டு தல. கொஞ்சம் கொஞ்சமாவது பிராக்டிஸ் பண்ணா அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்கூல்லே இருக்கணும். யாரு கூப்பிட்டாலும் எங்கேயும் போக்கூடாது. அப்படியே ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு கால் பண்ணு. உன் லொகேஷன் எப்பவும் என் ஃபோன்ல ஆன்ல இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ கிட்ட போயிட்டு, "சரி நீ சொல்ற மாரியே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் க்ளோஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுல என்ன யோசிக்கிறான்னா, "காலம் பூரா என்ன உன் கூடவே வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு" சொல்ல, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, காலம் பூரா உன்ன வச்சுக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது? இன்னும் 3 வருஷத்துல என் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உயிரோடவும் இருக்கலாம், இல்லாமயும் போகலான்னு அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ காணாம போன நைட்டு அவன் எப்படி இருந்தா தெரியுமா? மொத்த ஊரையும் ஒரு வழி ஆக்கிட்டான். அவன் முகத்துல அப்படி ஒரு டென்ஷன், அப்படி ஒரு கோவம் தெரியுமா? அது எல்லாத்தையும் யாரு மேல காட்டுறதுன்னே உனக்கு தெரியல. உன் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கான்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னத கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல உள்ள காதல் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்களோட ஸ்கூல் லீவ் போல. ஹீரோயின் அவளோட வீட்ல உட்காந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பணக்கார பொண்ணு தான் வரா. இந்த நைலாம் இன்னைக்கு எதுக்கு இங்க வந்தான்னு தெரியலையேன்னு அவள பார்த்துட்டு இருக்கேன். அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்க கடைக்குள்ள போறா. இப்ப அவ இப்படி போனத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே பொறாம. இவ எதுக்காக அவன பார்க்க போணும்? இவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது சம்மந்தமா? இதுக்கு மேல என்னால இங்க உட்கார முடியாதுன்னு நொண்டி நொண்டிக்கிட்டே ஹீரோவ பார்க்க வந்துடுறா. இப்ப அவ ஹீரோ கிட்ட வந்து, "நான் இங்க உட்காந்து டிராயிங் பண்ணலான்னு இருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இங்க உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு இருக்கேன். சரி உட்காந்துக்கன்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு எந்த இடத்துல டேட்டூ போடணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு அவளோட முதுக காட்டுறா. அத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்பெஷலான இடத்துல தானே டேட்டூ போடுவாங்க. நானும் அப்படிதான் ஸ்பெஷலான இடத்துல போடலான்னு தான் இங்க வந்திருக்கேன். முதுகுல போடலான்னு தான் ஆசை. ஆனா கையில போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு, இப்ப அவ அவளோட கைய காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவளோட கைக்கு டேட்டூ போட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மைண்ட் ஃபுல்லா இவங்க 2 பேர் மேல தான். அவ டிராயிங் பண்றாளோ இல்லையோ, இவங்க 2 பேரையும் தான் வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அவளோட கைய புடிச்சிட்டு இருக்குது சுத்தமா புடிக்கல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் டிராயிங் பண்ணி முடிச்சுட்டேன் கிளம்புறேன்னு" அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த டிராயிங்ல ஹீரோயின் அந்த பொண்ண போட்டு அடிக்கிற மாரி ஒரு கார்ட்டூன வரைஞ்சு வச்சு, அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. நடந்த கதை எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, "ஏண்டி அந்த பையன நீ காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கே இருமலா வந்துட்டு இருக்கு. "நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு நீ அந்த பையன காதலிக்கிற மாரி தான் தோணுதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ எப்படி நம்ம காதல கண்டுபிடிச்சா? அந்த அளவுக்கா நம்ம வெளிய எக்ஸ்போஸ் பண்றோம்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காத. எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். நீ அந்த பையன 100% லவ் பண்றேன்னு சொல்ல, நான் அப்புறமா பேசுறேன்னு இவ ஃபோன கட் பண்ணி விட்டுட்டு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருப்பா இல்லையா? அதுக்கு கீழ அவளோட பேர் எழுதியிருப்பா. இப்ப அந்த பேருக்கு பக்கத்துல ஹீரோவோட பேர எழுதி, இவ ஹீரோவ நெனச்சு வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஹீரோவ பார்க்க போக, ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "வாங்க, வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இந்த மாரி சாப்பாடு சாப்பிட்டு எத்தன நாள் ஆச்சு? சரியான பசியில இருக்கே குடுங்கன்னு" வாங்கி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஒரு புக்க எடுத்து குடுக்குறான். அந்த புக் பார்த்தீங்கன்னா, ரன்னிங் பிராக்டிஸ் பண்றது. அத பார்த்த உடனே உண்மையாவே இவன் என்ன ஓட விட போறானான்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்னையிலேருந்து உன்னோட கால சரி பண்ணியே தீருவேன்னு இவனுங்க எல்லாம் சபதம் எடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா,
ஹீரோயினுக்கு பிராக்டிஸ் குடுக்க ஆரம்பிக்கிறான். கைய 90 டிகிரில வையின்னு சொல்ல, இவ அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிச்சிட்டு இருக்கா. அத பார்த்தவொன்னே ரன்னிங் பொசிஷன்ல வையி. என்ன இடத்துல இருந்தே ஓடிட்டுருன்னு சொல்ல, இவளும் ஹீரோ சொன்ன மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் பைக் ஓட்டுவேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுன்னு இவளுக்கு பிராக்டிஸ் குடுத்துட்டு இருக்க. பார்த்தா அவள போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, என்னால முடியல விட்டுடான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சின்ன விஷயம் கூட முடியலையா? ஒழுங்கா பின்னாடி வந்து தொலைன்னு ஹீரோ வண்டி ஓட்டிட்டு போக, இவளு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாளும் இதே மாரி பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்க. பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னோட கால் ஓரளவுக்கு சரியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பிராக்டிஸ் எப்பதான் முடியும்னு, இப்ப இவ ஹீரோவோட கன்னத்த டச் பண்ணிட்டு, "நீ என்னைக்காவது என்ன மிஸ் பண்ணியிருக்கியான்னு?" கேட்க, இல்லையேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்னைக்காவது ஒரு வேளை என்ன மிஸ் பண்ணேன்னா, அங்க வானத்துல நெறைய நட்சத்திரம் இருக்கு பாரு. அந்த நட்சத்திரத்த பார்த்தேன்னா, என்ன பார்க்குற மாரியே இருக்கும். இந்த விஷயத்த என்னோட அம்மா தான் சொல்லிக் குடுத்தாங்கன்னு" சொல்ல, "போடி பைத்தியம்ன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொன்னவுனே இவள பார்த்தீங்கன்னா, "இந்த பிராக்டிஸ்லாம் சீக்கிரம் முடிச்சா நல்லாருக்கும். என்னால சுத்தமா முடியலப்பான்னு" சொல்ல, "பிராக்டிஸ அவ்வளவு சீக்கிரமாலாம் விட முடியாது. மத்த பிரச்சனையிலேருந்து உன்ன நீயே காப்பாத்திக்கணும். அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிராக்டிஸ விடுவேன்னு" இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "வா வீட்டுக்கு போலான்னு" அவள தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா இவ தூக்கிட்டு வரும்போதே தூங்கிடுறா. இப்ப அவள ஹீரோ தூங்க வச்சுட்டு, அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி கைய பிடிச்சிட்டு இருக்கறத ஹீரோ பார்த்த உடனே, பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா, "இந்த சின்ன கிராமம் உனக்கு செட் ஆகாது. நீ நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு, உன்னோட பாட்டிய கூட்டிட்டு இந்த ஊர விட்டு போகணும். என் கூட இருந்து உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காத. நான் உன்னோட வாழ்க்கையில ஒரு பாகமா இருக்க விரும்பல. உனக்குன்னு ஒரு நல்ல ஃபியூச்சர தேடிக்கன்னு" சொல்லிட்டு, இப்பவும் என்ன சொல்றேன்னா, "நாளைக்கு உன்னோட பர்த்டே. உனக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கணும். நான் அப்புறமா வந்து உன்ன பார்க்குறேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு வந்துட, இந்த சைடு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட பர்த்டேக்கு யாருமே வரல. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நியூ இயர் லீவ்ல அதனால எல்லாரும் ஊருக்கு போயிருப்பாங்கம்மா. யாரும் இல்ல நீ கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா கரெக்ட்டா ஹீரோ நைட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வர, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருந்தேன்னு" ஒரு அழகான ஏஞ்சல் பொம்மைய குடுக்குறான். அந்த பொம்மைய வச்சு தான் ஹீரோயின் சின்ன வயசுல விளையாடியிருப்பா. அந்த பொம்மை காணாம போயிருக்குன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் அதே மாரி பொம்மை வாங்கிட்டு வந்து குடுக்குறான். இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அம்மா, அப்பா, தம்பி 3 பேரோட 3D இமேஜ் எடுத்துட்டு வந்து குடுக்க, அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு கண்ணே கலங்கிருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "நீ குடுத்த கிஃப்ட்ட என்னால மறக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "இது ஒரு சாதாரண கிஃப்ட். இதுக்காக ஏன் ரொம்ப எமோஷனல் ஆகுற? விடு விடு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நியூ இயர் என் கூட ஒண்ணா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்ல. 2 பேரும் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு நான் என்னோட அம்மா, அப்பாவ பார்க்க போறேன். அப்புறமா வந்து உன்ன பார்க்குறேன்னு" சொல்ல, "சரி அங்கிள் ஆன்டிய பார்த்தா நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் சரின்னு பார்த்தீங்கன்னா, மழையில நனைஞ்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "சீக்கிரமா போய் உன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாம்மா. இப்படியே இருந்தேன்னா சளி பிடிச்சிரும்ன்னு" சொல்ல, இவளும் சரின்னு ட்ரெஸ் மாத்த போயிடுறா. இப்ப அவ போய் கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஷீஷி ஓடி வந்தாலே எங்க பாட்டின்னு" சொல்ல, "அவ மழையில நனைஞ்சு போயிட்டாப்பா. ட்ரெஸ் மாத்துறதுக்காக போயிருக்கா. இந்நேரம் மாத்தியிருப்பா. இந்தா இந்த கஷாயத்த கொண்டு போய் அவகிட்ட குடுத்துட்டு வான்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் அரைகுறையா நின்னுட்டு இருக்கா. அத பார்த்தவொனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, இந்த பக்கம் திரும்பிட்டு கஷாயத்த வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ போறத இவ பார்த்துடுறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ குடுத்த கஷாயத்த குடிச்சுட்டு ஹீரோவ நெனச்சு வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ரூம்ல படுத்துட்டு ஹீரோயின பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவள பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அவளோட ஸ்கூல் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஊர விட்டு போயிருவான். அவள பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. அவளோட நெனப்பாவே இருக்குன்னு ஹீரோக்கு ஹீரோயினோட நெனப்பா தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாட்டி பார்த்தீங்கன்னா, "இந்தா இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட குடுத்துட்டு வான்னு" சொல்ல, இவளும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோவ பார்க்க வரா. இவ இப்படி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு ஒரு கனவு வருது. அவங்க அம்மா அப்பாவ கொலை பண்ண மாரி கனவு. அந்த கனவு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னை விட்டு போயிறாதீங்கன்னு" சொல்லி புலம்பிட்டு இருக்க. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கான்னு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து ஹீரோவ பார்த்துட்டு இருக்க. அவன் இவளோட கைய டைட்டா புடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி புடிச்ச உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, "நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஐயய்யோ! அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டேன் நானு." இவ வெட்கப்பட்டுட்டு, இப்ப மறுபடியும் கிஸ் பண்றதுக்கு தான் போறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தெரியாம மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்துடுறான். இப்ப அவன் கண்ண முழிச்சு பார்த்து, "நீ என்ன காதலிக்கிறன்றது நல்லா தெரியுது. ஆனா இந்த காதல் நிரந்தரமா இருக்கக்கூடாது. ஏன்னா நீ என்ன காதலிச்சா உனக்கு தான் கஷ்டம்னு"
ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நல்ல காலேஜா பார்த்து சேர்ந்துக்கன்னு ஹீரோ சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா மழை பெய்யுதுன்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கும் ஏதோ வித்தியாசமா படுது. என்னடான்னு பார்த்தா அவங்க கிராமம் சின்ன மலை கிராமம். அந்த இடத்துல அதிக மழை பெஞ்சுன்னா வெள்ளம் வந்து ஊரையே அழிச்சிட்டு போயிடும். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ வேகமா ஹீரோனை பார்க்க வந்து உடனே ஊரை விட்டு காலி பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த கிராமமே தண்ணியில மூழ்கிறோம் வாங்க போலான்னு இப்பவே எமர்ஜென்சி ரூமுக்கு போயிட்டு கிராமத்தை விட்டு எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்த கிராமத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் மேடான பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நான் போய் மத்தவங்க உயிரை காப்பாத்தணும்னு சொல்ல ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்ல நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் எனக்காக இங்கேயே காத்துட்டுரு சத்தியமா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அவங்க கிராமமே தண்ணியில அடிச்சிட்டு போயிருது. அந்த இடம் ஃபுல்லா வெள்ளக்காடாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம் போலீஸ்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துல இப்படி வெள்ளம் போறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு என்னை விடுங்க நான் போய் அவனை பார்க்கணும் அவனுக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை விட மாட்டேங்கிறாங்க. இல்ல நீ போக கூடாது நீ போனா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு அவளை புடிச்சு வச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே விடிஞ்சிருது. விடிஞ்சு பார்த்தா இவ ஹீரோவோட நினைப்பாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவன் இப்படி ஹீரோவை நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப அவனை பார்த்த உடனே நான் அவனை பார்க்க போறேன்னு சொல்ல எங்க பார்க்க போற ஆல்ரெடி இந்த விபத்துல 52 பேர் செத்து போயிருக்காங்க. அவன் என்னைக்கு அவனோட உயிரை பத்தி கவலைப்பட்டதே இல்ல. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு செத்துருவோன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அவன் இந்த வேலையில இருக்கான்னு சொல்ல எந்த வேலையை பத்தி நீ சொல்றன்னு ஹிரேன் கேக்குறா. இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா உனக்கு அவனோட இன்னொரு முகத்தை பத்தி தெரியாது. அவன் என்னைக்கு அவனோட உயிருக்கு பயந்ததே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அவன் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கூட இருந்தவங்களே அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அண்டர் கவர்ல சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்குறதுக்காக காத்துட்டு இருந்தான். அவங்க எல்லாரையும் அவன் ஒண்ணு ஒண்ணா கொன்னுட்டான். அவன் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை கூட வச்சுக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும். இப்ப அவன் போனது அவனோட வேலைக்காக. அவன் இதுதான் சாக்கணும் உன்னை விட்டுட்டு போயிட்டான் அதுதான் உண்மைன்னு சொல்ல நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. அவன் எப்படி என்னை விட்டுட்டு போலாம்? அவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீருவேன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. வைத்திய மாதிரி பண்ணாத. அவனோட ஆசை என்ன தெரியுமா? நீ காலேஜ்ல சேர்ந்து வெளியூருக்கு போய் பாட்டி கூட இருக்கணும்ன்றதான் அவனோட ஆசை. ஒழுங்கா அவனை தேடி போய் உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத. இந்த காலேஜோட அட்மிஷன் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா இதை ஃபில் பண்ணி வெளியே போய் படிக்கிற வழியை பாருன்னு சொல்ல எனக்கு படிப்பு முக்கியம் இல்ல அவன் தான் முக்கியம். நான் அவனை தேடிதான் போக போறேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இப்ப அவன் அவங்க அம்மா அப்பாக்கு நடந்ததை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் உயிருக்கு உயிரா நேசிச்ச அவனோட அம்மா அப்பா இப்ப உயிரோட இல்ல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் துப்பாக்கியை கையில எடுத்தான். என்னைக்கு அந்த துப்பாக்கியை கையில எடுத்தானோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவனோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாளா எப்படிதான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்தான்னு தெரியலையேன்னு ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இப்ப அவனை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இனிமே அவனை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அவனை தேடியே தேருவேன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்குதான் அவங்க எல்லாரும் இறந்து போனாங்க. சாயங்காலம் ஆனா அவன் அவங்களோட கல்லறைக்கு போயிருவான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நான் நியூ இயர்க்கு கேட்டப்ப அங்கிள் ஆண்டியை பார்க்க போறேன்னு சொன்னான்னு சொல்ல அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த தான் போயிருப்பான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹிரேன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட கல்லறையை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். இப்ப அந்த இடத்துல உள்ள வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல ரோ நம்பர் 18 உள்ள கல்லறைக்கு யாராவது வந்தாங்களான்னு கேட்க அந்த பையன் வருஷம் வருஷம் வருவான். ஆனா இன்னைக்கு வரலையம்மான்னு சொல்லிட்டு இருக்க. சரி அந்த பையன் என்னைக்காவது வந்தா நான் அவனை பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. நான் அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப இவ ஹீரோவோட அம்மா அப்பாவோட சமாதி கிட்டதான் போறா. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. வேணா நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 4 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இதுக்காக அந்த பையனோட இமேஜாவே நீ வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா நான் அந்த பையனை இன்னும் மறக்கல. என்னோட காதல யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம்ல தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஸ்கூல்ல படிச்ச பசங்க கூட சேர்ந்து ரெஸ்கியூ டீம்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த ரெஸ்கியூ டீமுக்கு இன்சார்ஜா இருக்கிறது இவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஸ்கூல் டீச்சர் தான். இப்ப வர பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கேம்புக்கு போக போறோம்னு ஹீரோயினை கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இன்னொரு பையன் கூட இருக்கான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல அவன் உயிரோட தான் இருக்கான். இப்ப ஹீரோக்கு பக்கத்துல இருக்க பையனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் போல இருக்குன்னு சொல்ல அமைதியா சைட்டை மட்டும் அடிடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பாத்துடுறா. ஹீரோவை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறேன்னு
ஹீரோவை வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு அவனை பார்த்து அழவே ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பார்க்க ஹீரோ கைய ஒரு மாதிரி வச்சிருக்கான். என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியே ஹீரோ கைய இதே மாதிரிதான் வச்சிருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ டீம் சேர்ந்தவங்க அந்த ஊர் தலைவர் கூட ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுல ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு உங்களோட பொண்ணு பக்கத்துல இருக்குது உங்களோட வருங்கால மருமகனான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. இவனை 4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்துலதான் நாங்க பார்த்தோம். உயிர் போற நிலைமையிலதான் எங்க கையில கிடைச்சான். என் பொண்ணுதான் அவனோட உயிரை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தான். அப்பையில இருந்து அந்த பையன் மேல காதல்ல விழுந்துட்டான்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க ஹீரோனுக்கு இப்பதான் புரியுது ஹீரோ எப்படி இங்க வந்தான்னு. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒத்துக்குறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ற கேம் விளையாடலான்னு வேணும்னே அந்த பொண்ணு கண்ணாடியை ஹீரோயின் பக்கம் திருப்பி வச்சுட்டு இப்பவன் என்ன கேக்குறானா யாராவது உன்னை ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா ஏமாத்திருக்காங்க. நான் ஒரு பையனை ரொம்ப வருஷமா காதலிச்சேன். ஊர்ல வெளில வரும்போது அவன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போனான் நான் திரும்பி வருவேன்னு. இத்தனை வருஷம் அவனுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ வரைக்கும் திரும்ப வரலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவா பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு சீஷி. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியலன்னு அவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தனியா நடந்து வந்துட்டு இருக்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா என்ன நீ நட்சத்திரத்தையே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா நான் காதலிக்கிற பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் நட்சத்திரத்தை பாக்குறேன்னு ஹீரோ சொல்ல இதை ஹீரோயின் கேட்டுடுறான். அதை கேட்டவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன நான் சொன்னதை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கானேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட பியான்சி தான் வரா. இப்ப ஒழுங்கா அவனை விட்டு தள்ளி போயிரு. அவன் எனக்கு தான் சொந்தம். நீ தானே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவ சொல்ல அந்த பொண்ணு ஹீரோயினோட வயித்துல அடிச்சிடறா. அப்படி அடிச்சதுல ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க அந்த இதுக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ இதுக்கு மேல நீ அவளை ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கயேன் அப்புறம் உங்க அப்பாக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும். அது மட்டும் இல்லாம அவ ரெஸ்கியூ டீம்ல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க அவளை பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்தி அவளோட ரூம்ல படுக்க வச்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு. நான் இப்ப உன் கூட ஒண்ணு சேர்ந்தேன்னா நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும். நாளைக்கு என்னோட டீம் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. போலீஸும் வந்துருவாங்க. நாளையோட இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினும் அவளோட ரெஸ்கியூ டீமும் அந்த இடத்துல ரெஸ்கியூ பண்றதுக்காக ட்ரையல் போயிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா கூட வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அப்பா இல்லீகலான பிசினஸ் பண்றவன் போல. இப்ப அவன் கையில பொட்டியோட வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க அவங்க அப்பாவை ஷூட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவோட ஆளுங்கன்னு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவங்க ஆளுங்கள்ல ஒருத்தனை உயிரோட புடிச்சு வச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி புடிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சாக போறது உறுதி. போகும்போது அந்த சீஷையும் கூட்டு போயிடுறேன்னு இவ ஹீரோயின் மேல செம காண்டாயிட்டு அவளை கொலை பண்ற மாதிரி போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ வேகமா அவளை தேடிதான் வந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டு எங்க அப்பாவை நீ கொலை பண்ணிட்டல. எங்க கூடவே இருந்து கழுத்து எடுத்துட்டல. உன்ன மாதிரி ஒரு பாம்பை காப்பாத்தி வச்சிருந்தேன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நான் சாக போறது உறுதி. கூடவே இவளையும் கூட்டிட்டு போறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. பார்த்தா போலீஸ்காரங்க அந்த பொண்ணையும் ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஹீரோக்கா அதுக்கு மேல பயமாயிட்டு இருக்கு. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அங்க உள்ள எல்லா பிரச்சனையும் ஹீரோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா நான் இங்க வந்ததே இதுக்காக தான். இல்லீகல் பிசினஸ் பண்றவங்கள பிடிக்கிறதுக்காக. ஆனா இந்த இடத்துக்கு நீ வந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னால உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிரு. ஆனா என் மேல காதல்ல விழாத. அது உனக்கு தான் கஷ்டம்னு சொல்ல ஏன் காதல்ல விழக்கூடாது. நான் உன்னை எப்பயில இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. அந்த விஷயம் எனக்கே தெரியாது. நான் உன்னை ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன். எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப அவன் டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு காலை வலிக்குதே என்னால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அவளை தூக்கி வச்சுட்டு கால் நல்லாதான் இருக்கு. சும்மா நடிச்சிட்டு இருக்காத தலை இருந்தாலும் தூக்கிட்டு போறேன்னு ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்ப அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் ஆகலையே நீ நல்லபடியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுவும் ஆகல நான் நல்லபடியா தான் இருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோ அவளுக்காக தண்ணி எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றேன்னா எங்க பாரு இந்த இடத்த விட்டு நாளைக்கே நான் கிளம்பிடுவேன். இந்த இடத்துல இருக்காத உனக்கு சேஃப்டி கிடையாது. சீக்கிரமா உன்னோட கிராமத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க இவ ரொம்ப சோகமாகிறா. இப்ப அடுத்த ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சதுனால அவனோட திங்ஸ் எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு நடந்து வந்துட்டு இருக்க நானும் உன் கூட தான் வரப்போறேன்னு இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. நீ எங்க போனாலும் சரி உன் பின்னாடியே தான் வருவேன்னு சொல்ல அவன் எங்க போனாலும் உன் கூட வருவியா.
அவன் நரகத்துக்கு போனா கூட கூட வருவியான்னு என்னோட ஃப்ரெண்டு கேட்க, ஆமா கூடவே தான் வருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாருடி நான் சொல்றத கேளு, ஒழுங்கா வீட்டுக்கு போ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, முடியாதுன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், வேணா வா 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செய்யணும் கோவமா சொல்ல, அவ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். பார்த்தா அவ போனவன ஹீரோ இந்த பக்கம் கார்ல வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோயின் கத்திக்கிட்டு ஓடி வரா. லூசு பையல லைட்டா கோவப்பட கூட விட மாட்டேங்கிறான். இப்படி விட்டுட்டு வந்துட்டானேன்னு இவ கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ கண்டுக்காம வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க அவன் தங்கியிருந்த போலீஸ் குவார்டர்ஸுக்கு தான் போறான். அங்க போய் ஹீரோவை பத்தி விசாரிக்க, அவர் இந்த பில்டிங்கை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது மேடம்னு சொல்ல, என்னது ரொம்ப நாள் ஆகுதானே இவ ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துற இடத்துக்கு தான் வந்திருக்கான். இவன் இப்படி உள்ள வந்துட்டு இருக்க. அந்த வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா, சார் உங்களை தேடி ஒரு பொண்ணு அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்கும், அந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னுச்சு, நீங்க எப்பயாவது வந்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்தி ஞாபகப்படுத்த சொன்னுச்சுன்னு சொல்ல, அந்த பொண்ணோட பேரு ஷீஷியான்னு ஹீரோ கேட்க, அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வரும் தெரியுமா, உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகிருது. அவ என்ன காதலிச்சிட்டு இருக்கா, ஆனா நான் தான் அவளை தள்ளி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். பாவம் அவ என்ன நினைச்சு அவளோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நான் அவளுக்காக காத்துட்டு இருக்க போறதில்ல, உடனே உன்னை பார்க்க போறேன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். இப்ப ஹீரோ இப்படி கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னா, என்ன மன்னிச்சிரு, உன்னோட காதல புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்ல, என்ன பண்றது, உனக்காக நான் வெயிட் பண்ணி இங்கேயே உறைஞ்சு போயிருமே போலன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். நான் உன்னை பாக்குறதுக்காக உன் குவார்டர்ஸ்க்கு வந்தேன், ஆனா நீ இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, அங்கேயே வெயிட் பண்ண, உன்னை பாக்குறதுக்காக நான் பறந்து வந்துட்டு இருக்கேன்னு இவன் வேகமா கேப்ல ஏறி வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா இவ வெளியவே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவளை பார்த்த உடனே, நீ என்ன குழந்தையா, எதுக்காகவும் உன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும், என்னோட காதலை யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, இத்தனை வருஷம் இல்ல எத்தனை வருஷம் என்னால காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே உன்னை காக்க வைக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன், வா நம்மளோட வீட்டுக்கு போலான்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ ஹீரோவோட கையை விடுற மாதிரியே இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்திருக்கா இல்லையா. இவ ஹீரோவோட கையை பிடிச்சே நடந்து வந்துட்டு, எனக்கு உன் மேல எப்பயிலேருந்து கிரஷ் தெரியுமா, அது சொல்றதுக்கு எனக்கு டைமே இல்ல, அதுக்குள்ள நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, அப்புறம் நான் போயிட்டேன், அது தானே நம்மளோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாட்டியை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா பார்க்க போலாமே, ஆல்ரெடி நான் உனக்கு காதலிக்கிற விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல, ஏண்டி எனக்காக காலேஜ் கூட போகாம என்ன தேடிட்டு இருந்தியானே இவ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றான். என் வாழ்க்கையே நீ தான், அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்காக காலேஜ் தேடணும், உன்னதானே தேடணும்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படிங்களா மேடம், சரி வாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு சொல்ல, இவ்வளோ பயங்கர ஹாப்பி ஆயிட்டு ஹீரோ கூட சேர்ந்து போயிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் உங்க பாட்டியோட வீட்டுக்கு தான் வராங்க. பாட்டி ஹீரோயினை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால பாசத்துல கட்டி பிடிச்சிட்டு, உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா அந்த ஆளு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கன்னு சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்த உடனே பாட்டி பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு தெரியுமா, நல்ல வேளை நீ உயிரோட இருக்கன்னு பாட்டி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு, என் கையால சாப்பாடு செய்ய போறேன், வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டி நான் இவனை தேடி போனதுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ஆக்சுவலா நாங்க 2 பேரும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. போது போது வாய முடு, என்ன 2 பேரும் லவ் பண்றீங்க, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதா, அதான் 2 பேர் மூஞ்சிலையும் எழுதி ஒட்டி இருக்கேன், 2 பேரும் லவ் பண்றீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா, இதுக்கு மேல உங்க கல்யாணத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோனும் ஓகேன்றா. இப்ப பாட்டி இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நியூ இயர் அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்க அம்மா அப்பாவோட சமாதிக்கு போலான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றனா, வென் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம அம்மா அப்பா மேல நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருந்தோமோ அந்த பாசம் எல்லாத்தையும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம கூடவே இருந்து நம்ம எதை அனுபவிக்கலையோ அது எல்லாத்தையும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஹீரோயின் மேல சாஞ்சுக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவோட கல்லறைக்கு தான் போறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அங்கிள் ஆண்டி கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் தெரியுமா, நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் அவங்கள போய் பல தடவை பார்த்திருக்கேன், நம்மளோட விஷயம் பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா முன்னாடி முட்டிக்கால் போட்டு, அங்கிள் ஆண்டி நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப சொல்லியிருந்தேன்ல உங்களோட பையனை கூட்டிட்டு வருவேன்னு, கூட்டிட்டு வந்துட்டே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோவும் முட்டிக்கால் போட்டு அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, என்னால உங்களை காப்பாற்ற முடியாம போயிருச்சுன்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க.
ஹீரோயின் ஹீரோவை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இவன் தனியா படுத்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இங்க பாருவன், எதை பத்தி யோசிக்காத. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கயேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா வாழலாம்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வா வந்து என் நெஞ்சில சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார சொல்ல இவ்ளோ ஹீரோ மேல சாஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி சாஞ்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், சீக்கிரமே டேட் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் சொல்றேன் செல்லம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ண இவளால அதை நம்பவே முடியல. வெண்ணு உண்மையாவே என்ன கிஸ் பண்ணானா, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவனாவே என்ன கிஸ் பண்ணிருக்கான்னு ஹீரோயின் அவளோட மனசுல யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போகும்னு அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.